சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாலும் என் ஸ்ரீ தர்மசாஸ்திராவி சரணம் ஐயப்பா. ஓம் ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 84. ஐயப்பனுடைய மகிமை எல்லாருடைய இது என்ன பண்ண வச்சார் பகவான் ஐயப்பன். குருவாக அமர்த்தி பூஜைகளை செய்ய வச்சார் பகவான் ஐயப்பன். ஜிம்முலையும் ஒரு வெற்றியாளர் ஆக்குனாரு பகவான் ஐயப்பன். பாருங்க, அடுத்தடுத்த ஸ்டெப்பு அவர் தன்னுடைய பிள்ளைக்கு செஞ்சுக்கினே இருக்கார். ஒண்ணு மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு திறமைய பகவான கடவுள் எல்லாருக்குமே கொடுத்திருக்கார். யாருமே இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது. எல்லாமே திறமை உள்ளவர்களாக தான் பகவான் கடவுள் ஐயப்பன் படைச்சிருக்கார். எல்லாத்தையும் படைச்சிருக்காங்க. யாருமே இங்க திறமை இல்லாத மனுஷர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. அந்த திறமையை நம்ம வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதான். அதுக்கு அந்த திறமையை வெளியே கொண்டு வர யாருடைய அருள் வேண்டும்? நீ வணங்குற தெய்வத்துடைய அருள் வேண்டும். அதுதான், அந்த கடவுளுக்கு நீ உண்மையாகனாவாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான் ஏன் ஐயப்பன் கிட்ட நான் உண்மையாக இருக்கிறதாலதான் ஐயப்பன் பாருங்க, எனக்கு ஒரு திறமைன்னா இப்ப நான் என்னுடைய திறமையை வெளியே கொண்டு வந்தது ஐயப்பன் தான். நான் என்னெல்லாம் சொல்ல மாட்டேன், நான்லாம் கிடையாது. நாம் ஐயப்பன் தான், அவர் தான். பார்த்தீங்கன்னா ஜிம்மிலிருந்து காம்படிஷனாக பண்ண வச்சு அதில் ஒரு வெற்றியாளர் ஆக்கி சாதனையாளர் ஆக்கி அதுக்கப்புறம் ஜிம்மு கோச்சாக ஆக்கிவிட்டாச்சு. இது ஒரு மனுஷனுடைய திறமை. ஆனால் அவன் மீது நான் கொண்ட பக்தியின் காதலால் ஐயப்பன் அடுத்து என்ன ஸ்டெப் பண்ண வைக்கிறாரு? குருசாமியாக்கி அழகு பார்க்கிறார். தன் பிள்ளையை குருவாக்கி அழகு பார்க்கிறார் பகவான் ஐயப்பன். பாருங்க, அடுத்த திறமைய பகவான் ஐயப்பன் கொண்டு வந்துட்டார். பாத்தீங்களா, ஒரு மனுஷனுக்கு ஒரு திறமை தான். ஆனா ஐயன் மீது நான் கொண்ட பக்தியால் தன் பிள்ளையை குருவாக அமர்த்தி பூஜை செய்ய வச்சு அவரை குருவாக்கி அழகு பார்க்கிறார் என்னுடைய குரு பகவான் தட்சிணாமூர்த்தி. இது 2வது திறமை. எப்படி? தன்னுடைய 2வது திறமை காட்டார் பகவான் ஐயப்பன். 3வது பாருங்க, பகவான் ஐயப்பன் என்னென்ன செதுக்கிறார் பாருங்க. அடுத்தது ஜட்ஜா உட்கார வச்சு அழகு பார்க்கிறார் பாடி பில்டிங்ல. பாருங்க, அது 3வது திறமையை கொண்டு இந்த உலகுக்கு யார் என்று பகவான் ஐயப்பன் அழகுபடுத்தி காட்டுறார். 4வது பாருங்க, பிள்ளைக்கு எல்லாமே செய்ய வச்சுட்டேன். அடுத்தது அந்த புண்ணியத்தை தேர்ற பாக்கியத்தை பகவான் ஐயப்பன் கொடுக்கிறார். என்னது? புண்ணியத்தை. ஏன்னா உலகத்துல எவ்வளவு கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பணம் வச்சிருந்தாலும் இந்த சாப்பாடு கொடுக்கிற குணம் எதிலுமே இருக்காது. யாருக்குமே அந்த அருள்பாலிப்பு இருக்கா? பணம் வச்சிருந்தாலும் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் சாப்பாடு வாங்கி கொடுக்கிற பாக்கியம் இறைவன் அருள் இருந்தால்தான் உன்னால் அன்னதானம் பண்ண முடியும். பாருங்க, நானே ஒரு ஏழை, இந்த ஏழைக்கு ஏழை பங்காளன் அருள் புரிகிறான். நானே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவன், 3 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவன் தான், இறைவனுக்கு தெரியும். ஆனா இந்த ஏழை கையில அந்த அன்னதான பிரபு மற்றவங்களுக்கு அன்னத்தை கொடுக்கிற பாக்கியத்தை ஐயப்பன் அருள்பாலிக்கிறார். பாருங்க, இறைவன் மீது பக்தி இருந்தால் இறைவன் அடுத்தது புண்ணியத்தை தேட ஆரம்பிக்கிறார் பகவான் ஐயப்பன். பாத்தீங்களா அன்னதானத்தை? அப்ப ஐயப்பன் அந்த புண்ணியத்தை தேட எப்படி அருள்பாலித்தார், எப்படி புண்ணியத்தை தேடி சொன்னார்னு மிச்சத்தை நாளைய கதையை உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். பகவானுடைய ஐயப்பனுடைய வரலாறு எப்படி அந்த அன்னத்தெல்லாம் பண்ண வச்சேன்ற கதையை உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாவரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே துமியம் நமோ நமக. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை, என் ஐயப்பனே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.